அரசு பணியாளர்கள் நலன். தமிழ்நாடு அரசின் ஓய்வூதியதாரர்கள் குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டத்தில் ஓய்வூதியதாரர்களின் மரணத்தின் போது அவர்களின் குடும்பத்தினருக்கு 50,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. கோவிட் பெருந்தொற்றால் இத்தொகையை பெறுவதற்கான விண்ணப்பங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. ஓய்வூதியதாரர்களின் குடும்பத்தினரின் நலனை கருத்தில் கொண்டு நிலுவையில் உள்ள விண்ணப்பங்களை நேர் செய்ய ஒரு சிறப்பு ஒதுக்கீடாக 50 கோடி ரூபாய் அரசு வழங்கும். கோவிட் நோய் தொற்றால் பணியிடை மரணமடைந்த 327 முன்கள பணியாளர்களின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து 79.5 கோடி ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டுள்ளது. உயர்த்தப்பட்ட அகவிலைப்படியை அரசு ஊழியர்களுக்கு வழங்குவதற்காகவும் ஓய்வூதிய பயன்களை வழங்குவதற்காகவும் வரவு செலவு திட்டத்தில் ஏற்றத்தாழ 19,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நிர்வாக சீர்திருத்தங்கள். இந்த நிதிநிலை அறிக்கையில் எழுதப்பட்டுள்ள நிதி குறியீடுகள் அரசின் சிறப்பான நிதி மேலாண்மை மற்றும் கடைபிடிக்கப்பட்ட சீர்திருத்தங்கள் வாயிலாக பெறப்பட்டுள்ளன. ஆகவே சில முக்கிய சீர்திருத்தங்கள் குறித்து எடுத்துரைக்க விளைகிறேன். மனித வளமே ஒரு நிறுவனத்துக்கு மிக முக்கியமான சொத்தாகும். காலி பணியிடங்கள் அதிக அளவில் உள்ள அதே வேளையில் சம்பளம் மற்றும் ஓய்வூதிய செலவினங்கள் மிகவும் அதிகமாக உள்ள ஒரு இக்கட்டான சூழலில் நாம் உள்ளோம். நடைமுறையில் உள்ள ஆட்சேர்ப்பு மற்றும் பயிற்சிக்கான முறைகளை சீரமைப்பது மிகவும் அவசியமானது. கோவிட் பெருந்தொற்று இந்த தேவைக்கு மேலும் வலு சேர்த்துள்ளது. பணியமர்த்தல் மற்றும் பயிற்சிக்கான விதிகளில் சில திருத்தங்கள் மேற்கொள்ளும் பணியினை இவ்வாண்டே தொடங்கியுள்ளோம். மனித வளம் தொடர்பான சீர்திருத்தங்கள் மேற்கொள்வதற்கான ஒருங்கிணைந்த திட்டத்தை 6 மாத கால அளவிற்குள் முன்மொழிவதற்காக மனிதவள சீர்திருத்த குழு ஒன்று அமைக்கப்படும். அரசு சொத்துக்களை முறையாக கணக்கிட்டு அனைத்து அரசு துறைகளில் இருக்கும் அசையும் அசையா சொத்துக்களின் விவரங்களை சேகரித்து அவற்றின் பயன்பாட்டை கண்காணிக்க ஒருங்கிணைத்து நிதி மற்றும் கண்காணிக்க ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை திட்டத்துடன் IFHRMS உடன் இணைத்து ஒரு சொத்து மேலாண்மை மென்பொருள் ஆசெட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் வரும் ஆண்டிலிருந்து அறிமுகப்படுத்தப்படும். அரசின் உட்தணிக்கை அமைப்பு முறையில் தேவையான அடிப்படை சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று நான் கடந்த வரவு செலவு திட்ட உரையில் குறிப்பிட்டிருந்தேன். இதற்காக தணிக்கை துறைகளை ஆய்வு செய்து சீர்திருத்தங்களை மேற்கொள்ள தேவையான பரிந்துரைகள் வழங்கிட ஓர் ஓய்வு பெற்ற இந்திய தணிக்கை மற்றும் கணக்கு பணி அலுவலர் தலைமையில் ஒரு உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழு 4 மாதங்களில் தனது அறிக்கையை வழங்கும். வெளிப்படை தன்மையுடன் கூடிய ஒளிமறைவற்ற நிர்வாகத்தை வழங்குவது இந்த அரசின் முக்கிய நோக்கமாகும். இதனை உறுதி செய்ய 1/4/2023 முதல் அனைத்து அரசு மற்றும் அரசு பொது நிறுவனங்களின் கொள்முதல்களுக்கும் மின்னணு கொள்முதல் முறை e-procurement கட்டாயமாக்கப்படும். இதற்காக தமிழ்நாடு ஒப்பந்த புள்ளிகளில் ஒளிமறைவற்ற தன்மை சட்ட விதிகளில் தேவையான திருத்தங்களை அரசு கொண்டு வரும். இந்த ஆண்டு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறையை வலுப்படுத்த அலுவலகம், வாகனங்கள் போன்ற கட்டமைப்புகள், கூடுதல் பணியாளர்கள், வல்லுநர்களை பணியமர்த்துதல் போன்றவற்றிற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளன. வரும் ஆண்டில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறையை வலுப்படுத்தும் பணிகளை நாங்கள் தொடர்ந்து